சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ராசிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும், ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த 3 ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்து வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான். குருதான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ, ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ, ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது, ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன? குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால, குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜென்ரலாவே சுக்கிரன்ல குரு வரும் பொழுது, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துல குரு வரும் பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறதுன்னு பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நாம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து, அதே சமயத்துல 2ஆம் இடத்தை பார்த்து, சுப செலவுகள், சுப கடன்கள், அது மாதிரி விஷயங்கள் விருச்சிக ராசி தொழிலதிபர்களுக்கு, விருச்சிக ராசியில எம்ப்ளாய்மெண்ட்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ 7ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசியையும் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இது வரைக்கும் லாஸ்ட் 1 இயரா பாத்தீங்கன்னா 2023 ஏப்ரல்ல இருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுப விரயங்கள் செய்யறது, கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஒரு தொழில் முதலீடு செய்வதற்காக கொஞ்சம் பணத்தை ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வித்து பணத்தை போண்டு அதை ஒரு தொழில் பண்றது, அல்லது ஒரு கடன் பெறுறது, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்குறது, பேங்க்ல வாங்குறது, இருக்கக்கூடிய எல்லா நிதியும், ஃபேமிலி இருக்கக்கூடிய நிதியெல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்றது, வெளிநாடு போலாங்கிற விஷயத்துக்காக செலவு பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் சற்று எல்லாம் ஸ்டாப் ஆகி ஓரளவுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு டைமாக பரவாயில்ல, இனிமேல் நம்ம விரயங்கள் நின்று போச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ராசியை குரு பார்க்கறது அருமையான விஷயம். குறிப்பா மாணவர்கள் இது வரைக்கும் ஒரு சிறப்பு இல்லாம கொஞ்சம் ஏனோ தானன்னு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ அவங்க 12th வராங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராசியை குரு பாக்குறாரு. இந்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியும், ஒரு ஊக்கம் பெற்று நல்ல மார்க் வாங்கணும், நம்ம ஜெயிக்கணும், இவ்வளவு தூரம் நம்ம
படிக்க வைக்கிறாங்க. நம்ம நல்லா வரணுங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், உத்வேகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும், கான்சென்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்பாகவும், காலையில நேரம் எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு, அது மாதிரி விஷயங்களா வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் ஆயிட்டு இருந்தது, என்ன நோயினே தெரியல, அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி செலவுகள்லாம் நின்று உடம்பு வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. மெடிசனுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ என் உடம்பு பரவாயில்ல, என்னோட பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு கடந்த ஒரு 12 மாசமாக அப்படி இப்படி இருந்த ஒரு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு தீர்க்கமும் ஒரு ஃபோக்கஸும், ஹெல்த் கொஞ்சம் நல்லா ஆகிற மாதிரியும், ஃபினான்ஷியல் விஷயங்கள் கட்டுக்குள் வர மாதிரியும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நான் இது பார்க்குறேங்க. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல முயற்சி எடுக்கிறது, எடுத்த காரியத்தில் முயற்சியோட பண்ணுறது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளானிங் பண்ணி ஒரு பெரிய திட்டம் தீட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே செய்யலாம். இது வரைக்கும் விரயங்கள் பண்ணி, இது வரைக்கும் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நின்று இனிமேல் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான ஒரு பலன் தான் தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, என்ன தசாபுக்திகள் இப்ப போயிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சுதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.